வெற்றிகரமாக நம்மளோட ஜனநாயக கடமையை செஞ்சிட்டோம். 84.69% வாக்கு பதிவாயிருக்குங்க. இது வரலாற்றிலேயே புதிய சாதனை. இந்த நேரத்தில் நம்ம தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தைங்க கூட அரசியல் பேசுது. இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு அரசியல் புரிய வச்சு நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் சாதனை படிச்சிட்டாரு. இந்த தேர்தல் பயணத்தை பார்க்கும்போது ஏதோ சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு. நிஜத்தில் கூட இப்படி நடக்குமா அப்படிங்கிற கேட்குற அளவுக்கு சம்பவம் நிறையவே நடந்துருச்சு. உண்மையை சொல்லணுன்னா குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைங்க, நமக்கே இப்போ தான் அரசியல்னால் என்னென்னு புரிஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. அதாவது அரசியலோட உண்மையான முகத்தை சொல்கிறேங்க. இனி 10 நாளைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்க போகிறோம். சொல்லப்போனால் நம்மளை விட நம்ம வீட்டு குழந்தைங்க தான் இது மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்களோட ஆர்வம் குறையிறக்குள்ள நம்ம அவங்களுக்கு சில முக்கியமான விஷயத்த சொல்லி கொடுக்கணுங்க. அதாவது ஓரளவுக்கு இப்போ அவங்களுக்கு அரசியல் புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஒரு அரசியல் தலைவர், அதாவது ஒரு நாட்டை ஆளும் தலைவர் எப்படி இருக்கணும், அவரோட தகுதிகள் என்ன, குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லி கொடுக்கறது நம்மளோட கடமைன்னு நான் நினைக்கிறேங்க. ஆமாங்க, ஒரு தலைவர் எப்படி சிந்திக்கணும், எப்படி செயல்படணும், அவருடைய கல்வி அறிவு, எப்படி மக்கள்கிட்ட எளிமையாக பழகணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம சொல்லி கொடுத்துட்டோன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிடும். இன்றைக்கி 13 வயசில் இருக்கிற குழந்தைங்க தான் அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நியூ ஓட்டர்ஸ் இல்லைங்களா? அப்போது அவங்களுக்கு இப்போவே நம்ம அதை சொல்லி கொடுத்துட்டோன்னா இந்த 5 வருஷம் அரசியல் பயணத்தை அவங்க கவனிக்க ஆரம்பிக்கும்போது எது சரி எது தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ஓட்டு போடும்போது அவங்களுடைய செலெக்ஷன் 100% கரெக்டாக இருக்குங்க. அதனால தாங்க சொல்கிறேன், இந்த நேரத்தை நம்ம மிஸ் பண்ணாமல் நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு சிறந்த தலைவர் அப்படின்னா யார், அவருடைய குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது சொல்லிக் கொடுக்கறது ஒவ்வொரு பெற்றோர்களோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைய குழந்தைகள் தான் நாளைக்கு சிறந்த தலைவர்கள். சிறந்த தலைவர்களை உருவாக்குவோம் நம்ம ஒவ்வொரு வீட்டிலிருந்தும். திருக்குறள்லேயே அதுக்கான விளக்கமெல்லாம் நம்ம திருவள்ளுவர் கொடுத்துருக்காரு. டைம் இருக்கும்போது அதை படித்து சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கு தெளிவாகவே புரியும். கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். வெற்றி நிச்சயம். நன்றி.